வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எப்படி கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு மாங்காய் போட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கடாயை ஹீட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, ஸ்லைஸ் பண்ண 5-6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் வெந்தயம் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பொடியாக நறுக்குன தக்காளி போட்டு தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் சீக்கிரம் ஆகும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப மாற்றிக்கோங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டு மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி குக் பண்ண விட்டுருங்க. மாங்காய் நல்லா குக்காகி வரணும். மாங்காய் நல்லா குக்காகி வந்த அப்புறம் நம்ம ஃபிஷ் சேர்த்திக்கலாம். நான் இங்கே வாவல் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு 7 மினிட்ஸ்க்கு இல்லை மீன் வகிற வரைக்கும் கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா வெந்து வந்த அப்புறம் 2 கப் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்திக்கிறேன். எந்த தண்ணியும் சேர்த்தாமல் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்ச பால். லைட்டாக கொதி வந்த அப்புறம் அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம் போட்டு வெங்காயம் கலர் மாற வர வதக்கிக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மீன் குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பைசி அண்ட் டேங்கியான மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி குக்கிங்!